கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 17, 18, 19 பார்ப்போம். நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. சரிங்களா? நம்மளை எதுக்காக உலகம் நம்மளை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏன் நம்மளை துன்பப்படுத்துகிறார்கள், ஏன் நம்மளை அவதூறாக பேசுகிறார்கள் என்றால் அவர்களுடைய வழியிலே நாம் நடக்கவில்லை. நாமளை ஆண்டவர் உலகத்திலிருந்து அவருக்கு தெரிந்து கொண்டார், அவருடைய பிள்ளையாய் தெரிந்து கொண்டார். அதனால் உலகம் நம்மளை ஏற்றுக்கொள்ளாது. உலகத்தில் உள்ள ஜனங்களும் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே தேவன் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் மாத்திரமே நம்மளை தெரிந்து கொள்வார்கள். அதனால் ஏற்றுக்கொள்ளாதவர்களை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னால் அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே பிதாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் தான் அன்று சொல்கிறாரு, உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க என்னை பகைச்சிட்டாங்க அப்படின்னு அன்று சொல்கிறாரு. அதனால் நீங்கள் எதை குறித்து கவலைப்படாமல் சந்தோஷமாக இருங்க. ஏன் உலகம் நம்மளை ஏற்றுக்கொள்ளவில்லை, நாம் நல்லது தானே செய்கிறோம் அப்படின்னு என்று எந்த காரணத்தை கொண்டோ நீங்கள் புலம்பவோ கண்ணீர் சிந்தவோ தேவையில்லை. நாம் டேடியுடைய பிள்ளைங்க என்பதை நீங்கள் தெரிஞ்சு சந்தோஷப்படுங்க. சரிங்களா? தேங்க்யூ.